Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் ஒரு பொட்டேட்டோ ரெசிபி தான் செய்ய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய சின்ன சின்ன மெத்தட் உங்களுக்கு புரியும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய கிழங்கா 1/2 கிலோ அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட் தோல் எல்லாத்தையும் இது போல சீவி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம செய்யக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியா கிடைக்கும். தோல் எல்லாம் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது போல அங்கங்க பூச்சி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கூட தோல் இருக்க கூடாது. இது போல எடுத்துக்கக்கூடிய எல்லா உருளைக்கிழங்கையும் தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல நம்ம தோல் சீவுன உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணுல இருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் எடுத்துக்கக்கூடிய எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டா சிப்ஸ் சேஃபுக்கு கட் பண்ணி எடுக்க போறோம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரே ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கிறிஸ்பியா எல்லாமே ஒண்ணு போல வெந்து கிடைக்கும். பாருங்க, இது போல எல்லா உருளைக்கிழங்கையும் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு உப்பு தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நம்ம மெல்லிசா கட் பண்றோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும், சீக்கிரமும் வெந்து வரும். இந்த மாதிரி நம்ம உப்பு தண்ணியில ஊற வச்சு எடுக்கும்போது கேஸ் ட்ரபிள் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். சில பேருக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயு தொல்லை ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு நம்மளுக்கு எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஒயிட் காட்டன்ல இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம உலர்ந்து வரணும். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் சுத்தமான காட்டன் துணியில இது போல எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி துணியில சேர்த்து நம்ம உருளைக்கிழங்க காய வைக்கும் போது கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது. பாருங்க, நறுக்கி வச்ச எல்லா உருளைக்கிழங்கும் இது போல துணியில சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது போல தனித்தனியா எடுத்து வெயில கூட நீங்க காய வச்சு எடுக்கலாம். பாருங்க, இப்ப காய வச்ச இந்த உருளைக்கிழங்கு மேலேயே இது போல துணியை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அப்பதான் உருளைக்கிழங்கு நல்லா ஈரம் இல்லாம கிடைக்கும். நீங்க மேல ஒரு துணியை போட்டு இது போல நல்லா அமுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது.
இது போல் அழுத்தி எடுத்துட்டு இது போல் மேலே ஒரு துணியை வச்சு மூடி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லாம் சூப்பராக ஈரம் இல்லாமல் காஞ்சி நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. காஞ்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆயில் ஹீட் ஆனது நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கா ஒன்று ஒன்றா சேர்த்து பறிச்சுக்கோங்க. பாருங்கள் இது போல் ஆயிலில் உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னே நம்மளுக்கு மேலே எலும்பி வரணும். உருளைக்கிழங்கா இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா வேகாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பறித்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது போல் எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயிலில் டைரெக்டாக உப்பு தண்ணி சேர்க்குறனால மேலே தெரிக்கும்னு பயப்பட வேண்டாம். உப்பு தண்ணி சேர்த்ததும் லைட்டாக பபிள்ஸாக வரும். நீங்கள் உடனே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எதுவும் தெரிக்காது. இந்த மாதிரி சேர்க்கும்போது உருளைக்கிழங்குல ஈவனாக நம்மளுக்கு உப்பு கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இப்படி சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் பொரிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது அந்த சவுண்டை பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்க ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் சுட சுட டீ கூட இந்த சிப்ஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 2 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். என்னுடைய சேனலில் ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கமெண்ட்டில் தரேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.